என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டியவர்கள் யாரென்றும் முருகப்பெருமானே பூஜித்த பஞ்சலிங்கங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற புராணகால கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் தெரிந்து கொள்ள உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் இருக்கும் சுமார் 41,000 த்திற்கும் மேற்பட்ட கோயில்களை பெரும்பாலும் பல்வேறு மன்னர்களும் செல்வந்தர்களும் கட்டியிருக்கும் நிலையில் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டியவர்கள் யாரென்று பார்த்தால் உண்மையில் பெரும் வியப்பாக இருக்கும். பொதுவாகவே கடற்கரையையொட்டி பெரிய கட்டிடங்களை யாரும் எப்போதும் கட்டுவதில்லை. ஆனால் தமிழகத்தின் கடைக்கோடியில் உள்ள திருச்செந்தூர் முருகன் கோயில் இன்று வரை கட்டிடக்கலையின் அதிசயமாக பார்க்கப்படுகின்றது. கடற்கரை பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் தரைக்கு மிக அருகிலேயே இருக்கும் என்பதால் அத்தகைய பகுதிகளில் கட்டப்படும் கட்டிடங்கள் 50 ஆண்டுகளுக்குள்ளாகவே பலமிழந்து அழிந்துவிடும். அதனால் கடற்கரைக்கு அருகில் பெரும்பாலும் உயரமான கட்டிடங்களை கட்டுவதில்லை. இந்நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையிலிருந்து வெறும் 67 மீட்டர் தொலைவிலேயே இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் 133 அடி உயரமுள்ள கோயிலின் ராஜகோபுரம் கடற்கரையிலிருந்து 140 மீட்டர் தொலைவில்தான் அமைந்துள்ளது. இவற்றை விட பெரிய அதிசயம் என்னவென்றால் இந்த கோயிலின் கருவறை தரை மட்டத்திலிருந்து 15 அடியும் கடல் மட்டத்திலிருந்து 10 அடியும் தாழ்வான இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோயில் குறித்து சங்ககால இலக்கியங்களான அகநானூறு, புறநானூறு, தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் மற்றும் திருமுருகாற்றுப்படை போன்றவற்றில் கூறப்பட்டிருக்கின்றது. அதன்படி பார்க்கையில் இக்கோயில் கட்டப்பட்டு குறைந்தது 3000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்குமென்று தெரியவருகின்றது. கடலுக்கு மிக அருகில் இவ்வளவு ஆபத்தான இடத்தில் துணிந்து கட்டப்பட்ட இந்த கோயில் இத்தனை ஆண்டுகளாக எந்த பாதிப்புகளுமில்லாமல் கம்பீரமாக நிற்பதே பெரும் வியப்பாகும். இவ்வாறாக இன்றுவரை அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற கோயிலை கட்டியவர்கள் 5 ஆண்டிகள் என்பது அதைவிட பெரும் அதிசயமாக உள்ளது. ஏதாவது நடக்காத காரியத்தை யாராவது சிலர் பேசிக் கொண்டிருந்தால் அதை ஆண்டிகூடி மடம் கட்டிய கதை என்று கேலியாக கூறுவது வழக்கம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டிகளால் உலகமே வியக்கும் வகையில் கட்டப்பட்ட கோயில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலாகும். அத்தகைய ஆண்டிகள் யாரெனில் மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமி, ஸ்ரீவள்ளிநாயக சுவாமி மற்றும் தேசியமூர்த்தி சுவாமி ஆகியோரே அந்த 5 ஆண்டிகளாவர். இவர்களில் 4 பேரின் ஜீவசமாதிகள் திருச்செந்தூர் முருகன் கோயில் அருகிலேயே அமைந்துள்ளது. அதில் மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமி ஆகியோரின் சமாதிகள் கடற்கரையின் அருகில் அமைந்திருக்கும் நாழிக்கிணற்றின் தெற்கே மூவர் சமாதி என்ற பெயரில் உள்ளது. 4ஆவதாக ஸ்ரீவள்ளிநாயக சுவாமியின் ஜீவசமாதி கோயிலின் ராஜகோபுரம் அருகே வடக்கு வெளிப்பிரகாரத்திலிருந்து சரவண பொய்கை செல்லும் பாதையின் அருகில் வலதுபுறம் உள்ளது. 5ஆவதாக தேசியமூர்த்தி சுவாமியின் ஜீவசமாதியை காண திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலிக்கு செல்லும் சாலையில் உள்ள ஆழ்வார் திருநகரியில் இறங்கி ஆற்றை கடந்து ஆழ்வார்தோப்பு என்னும் ஊருக்கு செல்ல வேண்டும். அந்த ஊரில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள காந்தீஸ்வரம் சிவன் கோயிலின் பின்புறத்தில் உள்ளது. இந்த 5 ஜீவசமாதிகளையும் ஒரே நாளில் தரிசனம் செய்பவர்கள் முருகனின் முழு அருளை முழுமையாக பெற முடியும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முருகப்பெருமானே பூஜித்த பஞ்சலிங்க சிலைகள் உள்ளது. மூலவருக்கு பின்புறம் பஞ்சலிங்கங்கள் அமைந்துள்ள சன்னதி உள்ளது. சன்னதியை அடைய கருவறைக்கு அருகில் உள்ள நுழைவாயிலின் வழியாக செல்ல வேண்டும். ரொம்ப குறுகலான பாதையாக இருக்கும். பக்தர்கள் இந்த லிங்க தரிசனம் பெற்றது குறித்து கேள்விப்பட்டதே இல்லை. இங்குள்ள பஞ்சலிங்கங்கள் முருகப்பெருமானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டவை. இன்றும் இந்த லிங்கங்களுக்கு குருக்கள் பூஜை செய்வது கிடையாது. தேவர்கள் இவ்விடம் வந்து பூஜை செய்வதாக நம்பிக்கை நிலவுகிறது. திருச்செந்தூர் கடற்கரையில் சூரபத்மனை அழித்தபோது முருகப்பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கிறது. அப்போது அகத்தியர் வழிகாட்டுதலின் கீழ் பஞ்சலிங்கங்களை மணலிலே பிடித்து வழிபாடு செய்து தோஷங்கள் நீங்கு பெறுகிறார். பார்த்திவலிங்க பூஜை என்று பெயர். இந்த கலியுகத்தில் மணலில் சிவலிங்கம் செய்து வழிபடுவது தான் உயர்ந்த வழிபாடு என சிவபெருமானே பார்வதி தேவிக்கு உபதேசித்ததாக புராணங்கள் மூலம் தெரிய வருகிறது. இந்த வழிபாட்டை செய்ய முயற்பட்டு இலங்கை திருகோணமலையில் மணலில் 1008 சிவலிங்கங்கள் செய்து இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் அந்நாட்டை சிவபூமியாக மாற்றினான். இதற்கான குறிப்புகள் பழமையான ராவண சம்ஹிதை, ராவண கட்கம், குமார தந்திரம் போன்ற கிரந்த நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. காண கிடைக்காத அற்புத காட்சி இப்போது அனைவருக்கும் கிடைத்துள்ளது. சகல பாவங்களும் தொலைந்து பரமேஸ்வர பெருமானின் பேரருளினால் அனைத்து வல்லமைகளும் கிடைக்கட்டும். திருச்செந்தூர் எனும் க்ஷேத்திரம் புண்ணிய திருத்தலமாக போற்றப்படுவதற்கு எண்ணற்ற காரணங்கள் உள்ளன. மைந்தனின் திருத்தலம் என்றாலும் இங்கே உள்ள அஷ்டலிங்கங்கள் தனித்துவம் கொண்டவை. இந்த அஷ்டலிங்கங்களில் பஞ்சலிங்கங்களுக்கு பூஜைகள் நடைபெறுவதில்லை. ஏன் தெரியுமா? உலக மக்களுக்காக கந்தபெருமான் பஞ்சலிங்கங்களுக்கும் நித்திய அனுஷ்டான பூஜைகளை மேற்கொள்கிறார் என்பது ஐதீகம். தேர்க்கூட்டம், திருவிழா கூட்டம் என்பார்கள். திருச்செந்தூர் திருத்தலமானது தமிழக கோயில்களில் எப்போதும் எல்லா நாளும் கூட்டம் நிரம்பி வழியும் ஆலயம் எனும் பெருமைக்கு உரியது. தேவர்களின் படை தளபதியாக நியமிக்கப்பட்ட ஆறுமுகன் சூரபத்மன் மீது படையெடுத்தார். வழியில் எதிர்ப்பட்ட தாரகாசுரனையும் கிரௌஞ்ச மலையையும் அழித்துவிட்டு வீரபாகு தேவர் மற்றும் தன் படைகளுடன் திருச்செந்தூரில் வந்து தங்கினார். இந்த திருச்செந்தூருக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? ஜெயந்திபுரம். ஜெயம் என்றால் வெற்றி. அசுரனை அழித்து வெற்றி வாகை சூடிய தலம் என்பதால் ஜெயந்திபுரம் என்று இந்த ஊரின் பெயர் அமைந்ததாக சொல்கிறது ஸ்தல புராணம். அதுமட்டுமா, வேல் கொண்டு சூரனை அழித்து ஜெயித்த வேலவனுக்கு ஜெயந்திநாதர் என்றே திருநாமம் அமைந்தது. அவர் அசுரனை வெற்றி கொண்ட பிறகு ஈசனை வழிபடுவதற்கு தேவதச்சனான மயனை அழைத்தார். கோயிலை எழுப்பச் சொன்னார். அந்த கோயிலே திருச்செந்தூர் எனச் சிலாகிக்கிறது புராணம். வியாழ பகவானால் பூஜிக்கப்பட்ட காரணத்தால் இது வியாழ பரிகார கஷேத்திரம் என்றும் போற்றப்படுகிறது. சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூர சம்ஹாரம் என்பது பழமொழி.
நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகைக்கு அருகில் அமைந்துள்ள சிக்கல் திருத்தலம் அன்னை உமையவள் தன் மைந்தன் பாலனுக்கு கந்தனுக்கு வேல் வழங்கி ஆசை அளித்த ஒப்பற்ற பூமி. இங்கு நாள்தோறும் 9 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இது வேறு எந்த முருகன் கோயிலுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு என்கிறார்கள் முருக பக்தர்கள். அதிலும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் மட்டும் 10 கால பூஜை நடைபெறுகிறது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க? கருத்துகளையும் திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டியவர்கள் யாரென்றும் முருகப்பெருமானே பூஜித்த பஞ்சலிங்கங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் நீங்க தெரிந்து கொண்டீர்கள். மேலும் இதுபோன்ற உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற தகவல்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த சுவாரஸ்யமான கதை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். நன்றி, வணக்கம்.